அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது காயின் ரொம்ப சூப்பரான காயின். 1944 1 சார்ஜ் 6 சார்ஜ் 6 கிங் எம்பரர். காயினோட கண்டிஷனை நீங்களே பார்த்துக்கலாம். இந்த நாணயத்தை பதிவு போட்டுட்டு நீங்கள் கேட்குற சமயம் இன்னொரு நாணயத்தை தரமாட்டேன், இதே நாணயத்தை தான் தருவேன். ஏன்னா 1944 என்கிட்ட 10 காயின் இருக்குது. லோ கண்டிஷன், மீடியம் கண்டிஷன், குட் கண்டிஷன், அப்படி விதவிதமாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன நாணயத்தை உங்கள்கிட்ட காமிக்கிறேனோ இதே நாணயத்தை தான் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தருவேன், வேறு நாணயம் தர மாட்டேன். அதுக்கு குட் கண்டிஷனை காமிச்சிட்டு பேட் கண்டிஷனை கொடுக்க முடியாது. இப்போ என்னென்னா, ஜெகநாதன் ஒரு 1 ரூபாய் தாள் ஒரு ஆள்கிட்ட ஒரு நண்பரிடம் ஒரு 33 தாள் வாங்கினேன். 33 தாள். அவர் 10 தாள் போட்டார் பதிவில். நீ எத்தனை தாயை வச்சுருக்க அப்படின்னு. 33 தாள் 33 தாயும் கொடுங்கன்னு. 33 தாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. உள்ள பாதி தாளில் மண் கரை இருக்குது. எல்லா தாள்லையும் மண் கரை. காமிக்கட்டுமா? இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், 10 எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு தாள்லையும் இந்த மாதிரி கரை இருக்குது. இந்த இருக்கு பாருங்க. ஆனால் அவர் காமிச்சது இந்த மாதிரி பியூர் ஒயிட்டு. இந்த மாதிரி யூஎன்சி காமிச்சார். அது கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கினா இதில் கரை இல்லை பாருங்கள். கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கினா இந்த மாதிரி கரையாக இருக்குது. பாதித்தாள் இந்த மாதிரி கரையாக இருக்குது. அப்போ அவர்கிட்ட வாங்கிய விலையை தானே விற்க முடியும். அந்த விலைக்கு கூட விற்க முடியுமா என்னன்னு தெரியாது. இப்போ இதில் எப்படி நான் லாபம் பார்க்க முடியும்? வாங்கின விலைக்கே விற்கிறது கஷ்டம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ்லேயே போலி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏமாற்று வேலை. சீட்டிங் ஃபெல்லோஸ். இதுக்கு பிறகு சீட்டிங். நல்ல பொருளை காமிச்சிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கரை உள்ள கரன்சி, இது ஃபுல்லாக இந்த கரை உள்ள கரன்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 10 தாள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி யாரும் பார்க்கக்கூடாது. யாரும் நண்பர்களே, பணிவோடு கேட்டுக்கிறேன். ஆசைப்பட வேண்டும் மனிதர்கள், பேராசைப்பட வேண்டும், பேராசைப்பட வேண்டாம். பேராசை பெருநஷ்டம். அல்லது சொல்லிடணும், இந்த மாதிரி கரை இருக்குது சார், இந்த ரூபாயிலேருந்து இதில் ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சி கொடுங்க, அல்லது இதை அனுப்பவா வேண்டாமா அப்படிங்கிற கேட்கணும். இது மாதிரி பியூர் கரன்சியை காமிச்சிட்டு மற்ற கரன்சி போகிற இந்த மாதிரி மண்ணாக இருக்கிற கரன்சியை அனுப்பக்கூடாது. தவறான ஒரு செயல், தவறான ஒரு முன் உதாரணம். வியாபாரத்தில் நாணயங்களை விற்றால் மட்டும் போதாது, அதை நாணயத்தோடு விற்க வேண்டும், நேர்மையாக விற்க வேண்டும். அப்படி ஆசைப்படுறவன் நான், மற்றவங்க எப்படியோ தெரியாது. கோடியோடையே சம்பாத்தியம் பண்ணாலும் உனக்கு 6 அடி நிலம் தான் சொந்தம்ங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பணம் பணம் என்று பேயாக அலையாமல் உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊதியத்தை வைத்து உனது குடும்பத்தை நல்வாழ்வாக மாற்ற வேண்டும். எத்தனை கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணாலும் தேவையில்லை, அது நேர்மையாக சம்பாத்தியம் பண்ணுறோமா அதுதான் ஆசை. நம்மகிட்ட வெட்டு ஒன்று துண்டு 2 மாதிரி இருக்கும். உண்மைனா உண்மை, பொய்னா பொய், ரியல்னா ரியலு, ரீல்னா ரீலு. இன்னொரு நாணயம் அதை நினச்சாலே நமக்கு டென்ஷன் தான் ஆகும். அது வேண்டாம், தூர விடுவோம். நான் மனசை சாந்தமாக வைத்திருப்பதற்காகவே இந்த நாணயங்களை சேகரிச்சுட்டு வரேன். நாணயத்தோடு பேசி பழகிக்கிட்டு வரேன். ஐ லவ் காயின்ஸ் அண்ட் கரன்சி ஸ்டாம்ப்ஸ். நான் அதை விரும்புகிறேன், நேசிக்கிறேன். இது ஒரு எதிர்ப்பு இல்லாத, யாரிடமும் போட்டி இல்லாத ஒரு தொழில். ஒரு காலத்தில் ஒவ்வொரு நாணயங்களையாக தேடி 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 ஓடி ஓடி சம்பாத்தியம் பண்ணோம், அதை சேகரித்து வச்சோம். இன்றைக்கி ஒன்றுக்கு மேற்பட்ட நாணயங்கள் வரும் பொழுது அது மற்ற நண்பர்களிடம் கொடுத்து அவர்களையும் பயன்பெற வைக்கிறோம், சந்தோஷப்பட வைக்கிறோம். உலகத்தில் இல்லாத ஒரு சேனலுடைய ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பாயிண்ட்னால் என்னது, அதுக்கு பிறகு ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறேன். என்கிட்ட வாங்கிய நாணயம் போலி நாணயமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது. அதுக்கு நான் 100க்கு 100% கேரண்டி. விலை அதிகம் என்று நீங்கள் கருதினால், வாங்கிய முன்பு நீங்கள் விலை அதிகம் என்று கருதினால் வாங்க மாட்டீர்கள், அது ஒரு விஷயம். வாங்கிய பிறகு ஆகா ஏமாந்துட்டோமோ, கூட 100 200 கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கருதினால் அதுக்கு நானே முழு பொறுப்பு. அந்த பொருளை திருப்பி நானே வாங்கி கொண்டு தபால் சிலையும் சேர்த்து உங்களுக்கு நான் தந்துடுவேன்.
அதனால தான் நம்ம சேனல் நல்லா போயிட்டுருக்கு. என்னால் தான் கொடுக்க முடியல, ப்ரிப்பேர் பண்ண முடியல. காயின்ஸ் வச்சுருக்கேன் ஒருபாடு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி ரேர்ஸ் என்ன ரேட்டாக இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு காலத்தில் யாருக்காவது கொடுப்போம் அப்படி சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு தேவை 1 2 தான். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மின்ட் வைஸாக இயர் வைஸாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஆல்பமாக வச்சுருக்கேன். இது நாணயம் விற்பதில் நாணயத்தை கடைப்பிடிக்கும்படி நாணயமான மனிதர்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன காமிச்சேன் 1944. ஒவ்வொன்றையும் நினச்சாலே நமக்கு அப்படி படங்குது நெஞ்சு. நல்ல குட் கண்டிஷன் காயின். ரெண்டாவது 1940, நல்ல குட் கண்டிஷனான காயின். 95% குட் கண்டிஷன். எந்த குறைபாடும் நீங்கள் சொல்ல முடியாது. 100% ஒரிஜினல். அப்புறம் நீங்கள் எதனா டூப்ளிகேட் நினச்சிட வேண்டாம். ரெண்டாவது நாணயம் ஒரு 5 நாணயம் மட்டும் இன்றைக்கி வாங்கினேன். 1943 ஒரு ₹1/2. 1945 ஒரு ₹1/4 காயின். 5 காயின் வந்திருக்கு, 5மே ஃபுல் கண்டிஷன். 1943 இது இனிமேல் தான் ஃபோல்டர் போட்டு எழுதி நான் ஆல்பத்தில் வைக்க போகிறேன். வெள்ளி நாணயங்கள் தனி ஆல்பம். ஒரு ₹1/4 காயின் ஃபுல்லாக குட் கண்டிஷனான காயின். ஒரு 5 காயின் மட்டும்தான் இன்றைய வரவு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோட இன்னொரு கரன்சியை காமிச்சிடுறேன். ஒரு யூஎன்சி கரன்சி ஒன்று வந்துச்சு. அது அந்த கவரில் விட அவருக்கு வைக்க தெரியல, ஏதோ வச்சு அனுப்பிச்சி விட்டார். இந்தாங்க ஒரு ஃபஸ்ட் இஷ்யூ வெங்கட்ரமணன் 100% யூஎன்சி. இது இப்போ எனக்கு பார்சலில் வந்ததுனால அப்படி இருக்குது, மடிஞ்சிருக்கு. மற்றபடி இந்த மடிப்பெலாம் கிடையாது. இது வளைவு. இது வளைவு வேறு, மடிப்பு வேறு. பின் தவிர வேறு எந்த விதமான ரிமார்க்ஸும் இதில் இருக்காது. ஓட்டை போட்டிருக்கிறது, கிழிஞ்சிருக்கிறது, எழுத்து எழுதியிருக்கிறது, 4 முனைகள் கூட மடங்கி இருக்காது. 100% யூஎன்சி கரன்சி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குட் கண்டிஷன்லாம் கிடையாது. யூஎன்சி குட் கண்டிஷனுக்கும் மேலே. வெங்கட்ரமணன் ரேர் கரன்சி ஃபஸ்ட்டு இஷ்யூ. இவ்வளோ கண்டிஷனில் உங்களுக்கு எளிதில் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் விலை குறைவாக யூஸ்டு கண்டிஷன் நிறைய கிடைக்கிது. விலை குறைவாக யூஸ்டு கண்டிஷன் நிறைய கிடைக்கிது. அது நான் வாங்கலை. இன்றைக்கி கூட நண்பர் போட்டிருந்தாரு, நான் வாங்கலை. இப்போ மேக்ஸிமம் நான் 99.99% நான் யூஎன்சி மட்டும்தான் வாங்குகிறேன். வேறு எதுவும் வாங்குறது கிடையாது. என்னோடய கலெக்டிங்லேயும் மெயினாக யூஎன்சி தான் வச்சுருக்கேன். ஒரு சில இது முன்ன பழைய ஒரு 5ஆம் சார்ஜ் 6ஆம் சார்ஜ் விக்டோரியா மகாராணி, விக்டோரியா ராணி, இந்த மாதிரி உள்ள நாணயங்கள் உங்களுக்கு யூஎன்சி கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதை க்ளீன் பண்ணினா யூஎன்சின்னு பொய் சொல்லலைமே தவிர அது உண்மையிலே யூஎன்சி கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதில் நான் ஓல்டு காயின் வாங்கிக்கிடுவேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ₹100 வச்சுருக்காரு, அதையும் சொல்லிடுவோமா? பேனாட்டு எழுதியிருக்கு ஜெகநாதன். காந்தி கிடையாது, டேம் இஷ்யூ. இதில் உங்களுக்கு எந்த தாள் வேணுமோ நீ அதெல்லாம் வாங்கிக்கிடலாம். என்கிட்ட விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் தருவேன். ஆனால் விலை மதிப்பு மிக்க பொருட்களுக்கு அதுக்கு உரிய விலை மதிப்பை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். எனக்கு தெரியும் எது விலை குறைச்சி கொடுக்கணும், எது விலை கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. செகண்ட் இஷ்யூ பிமல் ஜாலன் பேனாட்டு எழுதியிருக்குது. ஆனால் எழுதாதாள் என்கிட்ட இருக்குது. இது இன்றைக்கி வந்ததை உங்கள்கிட்ட காமிக்கேன். இது எல்லாம் சேர்த்து மொத்தம் அடித்து வச்சுருக்காரு. அதில் தேர்ட் இஷ்யூ சுப்பாராவு. இது யூஎன்சி கரன்சி. இது குட் கண்டிஷனும் சொல்லலாம், ஆனால் நல்லா கண்டிஷனாக இருக்குது. ஒரு ஃபேன்சி நம்பர் கரன்சி 1111. 1ஆம் நம்பரை விரும்புகிறவங்க இந்த கரன்சி வாங்கிக்கலாம். இதில் பெரிய உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதில் ப்ரீஃபிக்ஸும் 1 1 1 1 1 7 1 வரும். இதில் சில ப்ரீஃபிக்ஸ்லாம் வேறு இருக்கும். இந்த சீரியல் நம்பர் மட்டும் 1111 இருக்கும். ஆனால் இந்த ப்ரீஃபிக்ஸும் சேர்த்து 1ன்னு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது 100% 1 தவிர வேறு எண்கள் இதில் கிடையாது. இது யூஎன்சி கரன்சி தான், பக்கா யூஎன்சி கரன்சி. வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள்.